ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. பாஸ்கர் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம இப்போ எண்ட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற சீசனில் 3வது எபிசோடு. இது ம், வரைக்கும் தேசத்தின் வளம் குன்றுவது குறித்து நேஷன் ரிசோர்ஸ் கிரன்ச்னு ஒரு டைட்டில்லையும், போன முறை நேஷன் ஸ்டேட்டு ஹவு பார்லிமெண்டேரியன் டெமோக்ரஸி அது எப்படி எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தோம். குறிப்பாக ம், வியாபாரிகளை மையமாக வச்ச பார்லிமெண்டேரியன் டெமோக்ரஸி உலகம் முழுக்க இருக்கிறது. இந்த முறை நம்ம பேசுகிற எல்லா எபிசோட்லேயும் ரெண்டு இருக்கும். ஒன்று ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மாதிரி புது விஷயங்களும், கிளைமேட் சேஞ்சை மையமாக வச்சு தான் இந்த இதுவே தொடங்கணும். கிளைமேட் ஜஸ்டிஸ் வச்சு தான் தொடங்கணும். ஆமா. இப்போது இந்த எண்ட் ஆஃப் டெமோக்ரஸியில் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக பேசும்பொழுது வேற ஒரு வியூ பேச வேண்டியிருக்கு. அதில் எனக்கு ரெண்டு வகையான பார்வை இருக்குது. அதை அதை அது எது நடக்குதுன்னு இன்னைக்கு ஒரு பேசுவோம் அப்படிங்கிறதா. ஒன்று டெமோக்ரஸியோடைய முடிவடைஞ்சதில் இருந்து தான் கிளைமேட் சேஞ்ச் உருவாகிருக்குமோங்கிற கேள்வி ம், எல்லாருக்கும் சிந்திக்காம போய், ஏன்னா டெமோக்ரஸி வெறும் மனிதனுக்கானதுன்னு இவங்க நினைக்கிற பட்சத்தில் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க. இயற்கையிலேருந்து தன்னை துண்டிச்சுக்கினாங்கன்னு ஒரு ஒரு விஷயம். ம், இன்னொன்று, கிளைமேட் சேஞ்சின் காரணமாக நிகழக்கூடிய அபத்தங்கள் எப்படி டெமோக்ரஸியை உருகுலைக்கும் அப்படின்றதும் ரெண்டு பார்வையும் இருக்குது. இதில் ரெண்டுமே பேசலாம். ம். நீங்கள் இதில் எந்த பார்வையோட இன்னைக்கு ரொம்ப கான்டெம்பரரியாக பார்க்கும்பொழுது எந்த பார்வையோட தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லுங்க. ரொம்ப கான்டெம்பரரியான இப்ப முடியுது இந்த மகா கும்ப மேல தான் முடியுது. ம். எனக்கு அந்த கேள்வி தொடர்ந்து இந்த ஒரு 1.5 மாசமா நியூஸ்ல தொடர்ந்து இதை பார்க்கையில ஒரு கேள்வி திரும்பி திரும்பி வருது எனக்கு. என்ன கேள்வின்னா, இவ்வளவு பேர் சேர்றோம், ஒண்ணு கூடுறோம், ஏதோ ஒரு ஒரு சில நாட்கள்ல ஒரு சில பிளானட்டரி மோஷனை வச்சு ம். நாம இது நல்ல நாள், ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்றோம். எல்லாமே ஒரு சோலார் கேலண்டரோ லூனார் கேலண்டர்லயோ ஒரு சில கான்ஸ்டலேஷன் ஒரு சில இடத்துல இருக்குது அப்படின்னும் போது இது நல்ல நாள் அப்படிங்கிறோம். ம். சோ ஏதோ ஒரு என்ன சொல்றது, நீங்க பெரும் பொழுதா நீங்க அதான் சொல்லுவீங்க. கான்ஸ்டலேஷன் இந்த காஸ்மிக் ஆர்டர் எல்லாம் வச்சு பேசும்போது அந்த சீசனெல்லாம் பேசினா பெரும்பொழுது, ஹம், தினசரி நடக்கக்கூடிய மைக்ரோ கிளைமேட்டு சிறு பொழுது. அந்த பெரும் பொழுதுல நடக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு இது நல்ல நாள் கெட்ட நாள்னு ஏதோ ஒண்ணுக்கு முடிவு பண்ணி அன்னைக்கு போய் இந்த 3 நதிகளும் சங்கமம் மாற இடத்துல குடிக்கணும். ம். இதுல நான் பெரியவன், நீ பெரியவன், முதல்ல இவர் குளிப்பாரு, ரெண்டாவது அவர் குளிப்பாரு அப்படின்ற மாதிரி வச்சு நாம் ஒரு பெரிய தீர்மானம் எல்லாம் போட்டு அதுக்கு கொண்டாடுறோம். அது இதுல போய் குளிச்சான்னா ஏதோ நமக்கு எல்லாமே சரியா போயிடும், உலகம் இதாயிரும். அதாவது அதை சுத்தி ஏதோ ஒரு நம்மளுடைய சடங்குகள் எல்லாத்தையுமே நம்ம டிசெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோம்னா ம். சடங்குகள் நிகழ்வுகள், அதாவது இந்த அஹ், நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல ம். இயற்கையை பாதுகாக்கிற ஒரு விஷயம், ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் அதுல எங்கேயோ. ம். ம். இந்த முறை நான் பார்க்கும்போது அரசியலும் தொழில்நுட்பமும் அதை பெரிய அளவுல ஹைஜாக் பண்ணிருச்சுன்னு தோணுது. ம். நான் ஒவ்வொரு இது மாதிரி பெரிய சடங்குகளை பார்க்கும் போதும் இதுக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, மண்ணையும் இயற்கை வளங்களையும் இந்த இயற்கை இந்த ஒரு நிகழ்வு ஏதான ஒரு விஷயத்துல பராமரிக்கிறத பத்தியோ இல்ல அதை எப்படி நம்ம பராமரிக்க போறோம் அப்படின்றத பத்தியோ ஏதான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த சடங்குல இருக்குதான்னு தான் நான் பார்ப்பேன். ம். 60 கோடி பேர் போய் இந்த 3 நதிகள் சங்கம் மாற இடத்துல குளிச்சு குப்பையை போட்டு வந்தானுங்க அப்படின்னு சொல்றது இல்ல. ம். ஒரு சமூகத்துக்கோ ஒரு பழம்பெரும் நாகரிகத்துக்கோ என்ன பெருமை இருக்க முடியும்னு எனக்கு புரியல. ம். நதியில போய் மொத்த பேர் 60 கோடி பேர் குப்பை போட்டு வரோம் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கும்? ம். சரி, அந்த 60 கோடி ஒரு 10 கோடி பேர் எதுவுமே இல்லாத சன்னியாசிகள்னு வச்சுக்கோங்களேன். ம். மிச்சம் இருக்கிற 50 கோடி மக்கள் குப்பை போட்டு தானே போறாங்க. ம். ம். சோ
இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அங்க போய் அப்படின்னா, ரொம்ப புனிதமான இடங்க. போனோங்க. இவ்ளோ பெரிய மக்கள் திரள் நடந்ததுங்க. அந்த இடத்துல நாங்க போனோங்க. சரி அங்க போய் என்ன பண்ணீங்க? போய் குளிச்சோங்க. நல்லது. குளிச்சீங்க. குளிச்சு என்ன பண்ணீங்க? குளிக்கும்போது அப்படியே என்னை நானே புனிதமாக உணர்ந்தேன். சரி உணர்ந்தீங்க. நல்லது. அதுக்கப்புறம் குப்பைய போட்டு வந்தோம். ஏன் குப்பைய போட்டீங்க? சரி இவ்ளோ பெரிய சன்னியாசிகளோ, சாதுக்களோ எல்லாரும் ஒண்ணு திரண்டாங்க இல்லையா? ம். அவங்களாவது ஒரு மதத்தின் அடிப்படையில நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அல்லது ஏதோ ஒரு இந்த சடங்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக உணர்வு நீங்க உணரணுன்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அல்லது வாழ்க்கையில வந்து கடைசியில வந்து நீங்க அச்சீவ் பண்ண போறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஒரு சிம்பிளிசிட்டிக்காக இங்க வந்தீங்க அப்படின்னா கூட, ம். நீங்க நுகர்வ வந்து உங்களுடைய வாழ்க்கையில இங்க வந்து நீங்க அந்த முங்கிட்டு போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையில நுகர்வ வந்து ஒரு 50% குறைச்சுக்கோங்க. 10% குறைச்சுக்கோங்க. ம். அதான் நேற்று ஒரு இடத்துல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். மொத்த பேரும் வந்து நீங்க வந்து குளிச்சுட்டு போறல்ல, அந்த இது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க வந்து குளிச்சுட்டு போறதுக்கு வரைக்கும், அந்த ம். ஃபோன மாத்திரம் கீழ வச்சுட்டு போயிரு. அதுக்கு ஒரு லாக்கர் வைக்கிறேன். ஃபோன்ல லாக்கர்ல வச்சு நீங்க மூடி வச்சுட்டு போயிருங்க. ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுகர்வே ஃபோன் தான். ம். அந்த நுகர்வு கலாச்சாரத்துல நீங்க வெளில வரணும்னா, நீங்க வந்து அப்படி ஃபோன வச்சுட்டு நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்காதன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி 60,00,00,000 பேர் வந்திருக்க மாட்டாங்க. ம். 20,00,00,000 பேர் தான் வந்திருப்பானோ என்னமோன்னே எனக்கு சந்தேகம் வருது. ம். ஏன்னா, இன்னைக்கு அந்த தொழில்நுட்ப மோகம்ங்கிறது ம். நேத்து கூட யாரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டுக்காரர் வரலன்னு சொல்லி, அவர வந்து வீடியோ கால் போட்டு அவரோட ஃபோன் அவரோட வந்து முங்கி எழுந்துக்கிறாங்க தண்ணீல. ம். ம். அதன் மூலமாக அவர் புனிதம் அடைஞ்சதா அதாவது இதோட என்னங்க கேவலம் பண்ண முடியும்? இப்போ ம். நீங்க வந்து இப்போ ஒரு நதியுடைய எங்க துவங்குது ம். அப்படின்னா, அந்த அது துவங்கக்கூடிய இடத்த வந்து நீங்க போய் பார்க்கிறது ஒரு புனிதமான ஒரு செயலாக பார்க்குறீங்க. ம். ஒரு நதி கடல்ல கலக்கிற இடத்த வந்து புனிதமான இடமாக பார்க்குறீங்க. ம். இதெல்லாம் எதுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஏதோ இல்லது ஏதான ஒரு நாள் முக்கியமான நாள்ல வந்து 2 நதிகள் ஒண்ணா கலக்கக்கூடிய இடத்த வந்து நீங்க ஒரு முக்கியமான இடமா நிகழ்வா பார்க்குறீங்க. ஒரு இடமா பார்க்குறீங்க. புனிதமான இடமா பார்க்குறீங்கன்னா, அந்த ம். புனிதம்ன்றது எதுக்காக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, அத நீங்க பராமரிக்கணும். அதுக்கு மேல அந்த ஒரு புனிதத்துவத்து மூலமா நீங்க அத பராமரிப்பீங்கன்னு தான் எடுத்துட்டு வந்தோம். ம். அதனால தான் மரத்துக்கும், நதிகளுக்கும், மலைக்கும் நாம வந்து அந்த புனிதம்ன்றத எடுத்துட்டு வந்தோம். ம். அதெல்லாம் பராமரிக்கப்பட வேண்டிய விஷயம் அது. ம். இன்னைக்கு அது ஒரு கேலி கூத்தால மாத்திட்டோம். அங்க தான் எனக்கு இன்னைக்கு கான்டெம்பரரியா நீங்க கேட்டதுனால என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறத நான் சொல்றேன். ம். So where the commerce and technology has taken over what is sacred for us. நம்ம நீங்க இதெல்லாம் பேச பேச புனிதம் எனக்கு நினைக்கிறோம். ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ம். மாசத்துக்கு 15 லட்சம் பேருக்கு மேல திருவண்ணாமலை கூடுறாங்க. வருஷத்துல 2 முறை வந்து 40 லட்சம் பேர் கூடுறாங்க. ம். இப்போ ஒரு ஆவரேஜ் எடுத்தா கூட ஒரு 2 கோடி பேர் வருஷத்துக்கு உள்ள வந்துட்டு போறாங்க ஒரு நாள்ல. ஒரு ம். 12 நாள்னு வச்சுக்கோமே. 12 நாள்ல ஒரு 2 2.5 கோடி பேர் வந்துட்டு போறதாக அரசாங்கம் தான் கொடுக்குது அந்த தகவல். அதோட கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். இப்போ தினசரி கூட்டம் அதிகரிச்சிருக்கு. ம். நேற்று ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்குறேன். பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வாசல்ல. ம். திடீர்னு டாடா ஏஸ்ல வந்தாங்க. ஏதோ ஒரு இப்ப மக்களுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு நின்னாங்க. சில ஆயிரம் அட்டைக்கப்பை நடு ரோட்டில் ஓரம் கூட கிடையாது. நடு ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. அதே ஊற்றுனாங்க. நடு ரோட்டில் கொடுக்குறாங்க இப்போ. ஓரம்லாம் ம். கிடையாது. அப்போ கொஞ்சம் காலம் வந்து அது என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது நீங்கள் இது மாதிரி ரோட்டில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி அங்கேருந்து டோக்கன் வாங்கிட்டு வந்தால் கொடுக்க முடியுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அது இப்போ தீபத்துக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியல. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த மலை சுற்றுற வழி முழுக்க பிளாஸ்டிக் கேனு, இந்த அட்டை கப்பு இதுதான். நான் வியாபாரிங்களை சொல்லல. சும்மா அது தானம் பண்ணுறவங்கள சொல்கிறேன். வியாபாரிங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க. ஸ்டைரோஃபார்மாக அள்ளி கொட்டுறாங்க. ம். இது மொத்தமும் கொண்டு போய் சுடுகாட்டில் கொட்டி தான் எரிக்கிறாங்க. இல்லை அப்படியே டம்ப்பு கொடுங்க டம்ப் ஆடு மாதிரி ஆகிப்போச்சு இது. ம். அவ்வளோ மலை மலையா மலை மலையா குவியுது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ குப்பைகள், அதாவது ஒரு ஊரே சேர்ந்து
உருவாக்குற குப்பையை கூட ஒரு நாள்ல வெளில வந்து உருவாக்குறாங்க. எனக்கு என்ன ம், கேள்வின்னா, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அது டெமோக்ரஸி குடுக்குற உரிமை. ம். நீங்க கங்கையோ, திருவண்ணாமலையோ நீங்க கடவுள் புனிதன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அத சுத்தப்படுத்துவீங்களா? அத அசிங்கப்படுத்துவீங்களான்றது தானே. ஆமா. அப்போ சி வெறும் சுயநலத்துக்கு மட்டும் வந்துட்டு என்னுடைய பாவம் போவும், எனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்கிற சுயநலத்துல, நீங்க எத வந்து உயர்வா கருதி வரீங்களோ, அத அசிங்கப்படுத்திட்டு போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதான் கேள்வியே. இது மக்கள்கிட்ட நிச்சயமா. கேட்கிற கேள்வி. ஆ. எல்லாருக்கும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. சி ம். புனிதம் அப்படின்றது வந்து ஒரு உணர்வு தான். நீங்க ம். அந்த உணர்வு அது மாரி எடுத்துட்டு வரீங்க. ம். நீங்க வந்து அத கல்லா பார்க்குற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு வெறும் கல்லு தான். நீங்க அந்த கல்லுக்கே ஒரு வடிவம் குடுத்து அத கடவுளாக்குனதுக்கு அப்புறம் அத புனிதம்னு நீங்க பார்க்குறீங்கல்ல. அந்த கல்லுக்கு வந்து புதுசா அது ஏதோ ஒரு மகிமை வந்துரல. நீங்க எவ்வளோ ம். பேர் அத புனிதம்னு பார்க்குறீங்களோ, அதன் மூலமா தான் அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் நிக்கும்போது வருது அப்படின்னா, பல நேரங்கள்ல நீங்க அஸ்கிரைப் பண்ற அந்த ஒரு உணர்வு தான் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் அங்க போகும்போது வருதே தவிர, இட்ஸ் ஒன்லி சேக்ரெட்னஸ் இஸ் அ கல்மினேஷன் ஆஃப் வாட் பீப்பிள் கேரி. சென்டிமென்ட்டோ, ஃபீலிங்கோ அத நீங்க எப்படி வேணா டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ம். அததான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. ம். அப்போ ஒரு காட வந்து நீங்க புனிதம்னு சொல்லும்போது, அந்த காடு வந்து பிரிசர்வ் பண்ண வேண்டியதுக்கு அதாவது ஏதோ ஒண்ணத்த வந்து நீங்க புனிதம்னு நீங்க நினைக்கும்போது, ம். அங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பும் சேர்ந்து வருது. நீங்க அத ம். பராமரிக்கணும்னு போது. நாம இப்ப ம். புனிதத்தையும் வந்து நுகர்வா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதுதான் பிரச்சனை. ம். அ புனிதம் அங்க இருக்குதுங்க. அது கேக் மாதிரிங்க. ம். அந்த கேக்ல எனக்கு ஒரு பீஸ் வேணும். அவ்வளவுதான். ம். ம். ஐயப்பன் கோயிலுக்கு போறதுல இருந்து ஆரம்பிச்சு, ம். காட்டுக்குள்ள போறோங்க. ம். முன்னாடிலாம் ம். ரொம்ப கஷ்டங்க. இப்போ ரொம்ப கடைசி வரைக்கும் ரோடு போட்டாங்க சார். ரொம்ப ம். ஈஸியா போயிரலாம். ம். அப்படின்னும்போது, அது காட்ட அழிச்சு ரோடு போட்டிருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி வந்து யாருக்கும் வராத மாரி தெரியுது. ம். ஸோ, அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க வந்து அந்த 3 நதிகளுடைய சங்கமம் வந்து புனிதம்னு நெனச்சீங்கன்னா, ம். ம். அதுல இவ்வளோ பேர் குப்பை போடுறதுன்ற அந்த புனிதத்தோட ஒரு பொறுப்பு மக்களுக்கு இருக்குதா? இல்லையா? ம். புனிதத்த வந்து நம்ம ஒரு நுகர்வா பார்க்குறோமா? அல்லது ஒரு பொறுப்புடன் பார்க்குறோமா? அப்படின்ற அந்த ம். ஒரு கேள்வி தான் எனக்கு முதல்ல வருது. ம். ம். ஏன்னா, இதை ஒட்டி இன்னொரு கேள்வி ஒண்ணு என்ன இருக்குதுன்னா, ஆ ம். அந்த புனிதம், இந்த ஆன்மீக தேடல் இதெல்லாம் வந்து ம். அ ஒரு தனிநபருடைய ஒரு ஏதோ ஒரு ஒரு கொஸ்டினிங், ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஒரு தேடல் அதுல போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். பட் இந்த ரிசோர்ஸஸ் நம்மள சுத்தி இருக்குல்ல, அதை ம். பராமரிக்கிறதுன்றது வந்து ஒரு அதுவும் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல இட் ம். இஸ் அ காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். ம். ரைட்? அத வந்து பாதுகாக்கிறது வந்து எல்லாருடைய ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசாங்கத்த மாத்திரம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அரசாங்கம், மக்கள் எல்லாருடைய ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த தனிநபர் இதையும், இந்த கலெக்டிவையும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ம். இப்ப நான் மொத்த பேர் அங்க போறோம். நாங்க எல்லாரும் அங்க போய் உட்கார்ந்துக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறோம் அப்படின்றது இட்ஸ் ம். பிகம் அந்த ஆன்மீக தேடல்ன்றது வந்து ஒரு கலெக்டிவ் ஆகும். ம். அதுல வந்து நீங்க அந்த சமூக பொறுப்பாக இருக்குது இல்லையா? ம். அத வந்து இண்டிவிஜுவல் ப்ரெரோகேட்டிவா விட்டுட்டோம். அது தனிநபருடைய சாய்ஸா விட்டுட்டோம். ம். பராமரிக்கிறது நீங்க பொறுப்பா இருக்கிறது நீங்க பண்ணுங்க, பொறுப்பா இருக்கிறத நீங்க பண்ணாதீங்க. அது உங்களுடைய தனிநபர் சாய்ஸ். ம். ஆனா, நீங்க வந்து இதுவா இருக்கிறது வந்து ஆன்மீகம் தேடல்ன்றது வந்து ஒரு கம்யூனிட்டில நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். எல்லாம் ம். ஆன்மீக தேடல நோக்கி அங்க புனிதமான ஒரு இடத்துக்கு போறாங்க. நீங்களும் போங்க அப்படின்னு. So ம். this reversal that happens between what is private and what is public. ம். நான் முன்னாடி இத சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அந்த அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வந்து அந்த மன உளைச்சல்னால இத பண்றோம், அத பண்றோம்ன்னு வாட் இஸ் a வெரி பெர்சனல் திங். அத வந்து பப்ளிக்ல எடுத்துட்டு வந்து தீர்வு பண்ணதுக்காக ஒரு கதார்டிக்கா மக்கள் நினைக்கிறது. அது வந்து ஒரு குரூப்பா அதுவும் பண்றதுன்றது வந்து இட்ஸ் சம்வேர் அது வந்து ஒரு சரியா படல எனக்கு. சம்திங் இஸ் ம். ராங் தேர். என்டையர் திங் இஸ் ராங் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு.
ம். இரண்டாவது வந்து நாம இன்னைக்கு பேசக்கூடிய இது எப்படி வந்து ஒரு டெமோக்ரஸியை எரோடு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ம். இப்போ அந்த ஒண்ணு சின்ன சின்ன நாடுகள்ல வந்து மக்களுடைய மைக்ரேஷன் அது இதுன்னு நம்மளுடைய இந்த நுகர்வு கலாச்சாரம் பெருக பெருக ம். இதன் ம். மூலமாக வந்து மற்ற பேரை எங்கேயோ ஒரு இடத்துல அதை வந்து பெருசா பாதிக்குது. ம். சிறு நாடுகள் ஐலண்ட் நாடுகள் எல்லாம் வந்து நம்ம போடுற குப்பையினால தான் வந்து அங்க ஓஷன் அதிகமாகுது. அதனால ஐலண்ட் நேஷன்ஸ் நிறைய நேஷன்ஸ் வந்து ஃபியூச்சர் இன்னும் 15 வருஷத்துல காணாம போகக்கூடிய நாடுகள் இருக்கு. ம். ம். இப்ப மால்தீவ்ஸ் பத்தி பேசுறோம் அதே மாதிரி 15 20 வருஷத்துல காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி பேசுறோம். ம். ம். இதர நாடுகளை பத்தி அதே மாதிரி பேசுறோம். ம். ம். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் சங்க் ஆஃப் நம்மளுடைய அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துட்டே இருக்கும். ம். இரண்டாவதாக நமக்கு வந்து அந்த கிளைமேட் இன்டியூஸ்டு மைக்ரேஷன் அது இதுன்னு சமீபத்துல பேசும்போது யாரோ சொன்னாங்க கிளைமேட் இன்டியூஸ்டு மைக்ரேஷன் நம்ம சொல்லவே கூடாது. ம். அதை வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி இன்டியூஸ்டு மைக்ரேஷன் தான் சொல்லணும். ம். அந்த மைக்ரேஷன் வாஸ் டெஸ்ட்ராயிங் டெமோக்ரஸி. இரண்டாவது நேரடியாக வந்து இந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம வந்து பண்றதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் வெதர்னால வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல பங்கெடுக்க முடியாத பிரச்சனைகள்லாம் வேற நிறைய வரும். ம். ஸோ டெமோக்ரஸினா எல்லாரும் ஓட்டு போடணும் எல்லாரும் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டா இருந்துச்சுன்னா எல்லாரும் ஓட்டு போட போறது கிடையாது. அமெரிக்கால பார்த்தோம் இது போன முறை எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல இருந்து முந்தைய எலெக்ஷன் நடந்துச்சு. வேர்ல்டு வைட் இன்னைக்கு ஆவரேஜ் வெதர் 60% ஆயிடுச்சு. ஆ பல இடங்கள்ல 17 20 கூட பதிவாகாத ஸ்டேட்லாம் இருக்கு. ஆமா நம்ம ஊர்ல இது நம்ம இது நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அதிகமா நடக்குது இப்போ. ம். அதாவது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல மக்கள் பங்கெடுக்க முடியாம கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் பண்ணது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் பொறுப்பு எடுக்காம இருக்கிறதுனாலதான் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஃபர்தர் ஆகுதுன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் விஷியஸ் சைக்கிள். ரெண்டுமே ஒண்ணு பாதிக்குது அப்படின்றது. ஏன்னா அப்படின்னா அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்ஸ்ல கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம மிட்டிகேட் பண்றோமா அல்லது நம்ம வந்து அடாப்ட் வந்து நல்லா பண்றோமா அப்படின்னா அது கிடையாது. அங்க ம். வந்து சாய்ஸே கிடையாது. அங்க வந்து அவன் முடிவு பண்ணிட்டான் எனக்கு இது மேல இப்போ இன்னைக்கு ட்ரம்ப் பண்றதுதான் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி இங்க டெமோக்ரஸி இல்ல. வந்து கார்பரேட்டைஸ்டு இப்போ நாம அமெரிக்கால இப்ப பாக்குறது வந்து கார்பரேட் டேக் ஓவர் ஆஃப் டெமோக்ரஸி. ம். அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு கார்பரேட் டேக் ஓவர் மாத்திரம் இல்ல அதை வந்து ஒரு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மையப்படுத்தி நான் சொல்றது எல்லாமே வந்து இனிமே இது லா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ம். நான் சொல்றது எல்லாம் லான்னு ஒரு மனுஷன் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னா ம். அப்போ வந்து இட்ஸ் அ டிக்டேட்டோரியல் ஸ்டேட் தான். ஒரு டிக்டேட்டரா மாறிட்டு மன்னர்கள் கூட அது இருக்கிறாரு. மன்னர்கள் காலத்துல கூட அப்படி முடிவு பண்ணல. ம் இப்போ பண்றாங்க. எனக்கு இதுல இன்னொன்னு கவனிக்கிறேன்னா, இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சு ஒரு எண்ட் ஆஃப் டெமோக்ரஸின்னு பார்க்குறோம். இல்ல பாஸ்கர் நான் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். கடைசியா ஆ ஒரு பாயிண்ட் அது ட்ரம்ப் நான் அதுக்காக தான் பேச ஆரம்பிச்சேன். ஆ நம்ம மறந்து சொல்லுங்க போற சொல்லுங்க. முன்னாடி சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது ஒரு விதத்துல டெமோக்ரஸியில ஓட்டு ம். போடுற ஜனம் இருக்கு இல்லையா. ஆமா. இன்னொரு நம்மளுடைய பொறுப்பு வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமாக வந்து மொத்த பவரையும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்கறது ம். இஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்னு எனக்கு தோணுது. ம். ரெண்டு கட்சிகளோ அல்லது பன்முனை பல கட்சிகளோ இருக்கக்கூடிய இடத்துலதான் ம். அப்போசிஷன் ஒண்ணு இருக்கும். இப்போ அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அங்க ம். இருக்கக்கூடிய செனட் அங்க இருக்கக்கூடிய இது மொத்தத்தோட பார்லிமெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே ஒரே கட்சி கையில இருக்கு. ம். அப்சல்யூட் ம். மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க. ம். அப்சல்யூட் மெஜாரிட்டி ஒரே கட்சி கையில கொடுக்கும்போது அது ஏன் அது மாதிரி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ம். எதிர்கட்சிக்கான ஓட்டு போட்ட மக்கள் வந்து ஓட்டே போடல. பல பேர் வந்து ஆமா என்னங்க மாற போகுது நான் போட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஓட்டு போடாதவங்க இருக்காங்க. ம். ம். அப்படி பண்ணதுனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு டிக்டேட்டரா மாறும்போது அப்போ ம். கிளைமேட் சேஞ்சுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க நான் அதை சைன் பண்ணது பாரிஸ் அக்கார்ட்ல இருந்து நான் வந்து வெளில வரேன்னு வந்த முதல் 24 மணி நேரத்துல அவர் டிக்ளேர் பண்ணாரு. ம். ம்.
அப்போ அங்க வந்து டெமோக்ரஸி டைஸ் பிகாஸ் ஆஃப் அதுவும் ஒரு பொறுப்பின்மைன்னு தான் நான் சொல்லுவேன். பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறத மக்கள் மத்தியில அதுதான் வந்து இத வந்து ஃபர்தர் ஆக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தது. அதான் அதுக்காக தான் இந்த ட்ரம்ப் பத்தி பேச ஆரம்பிச்சேன். நீங்க ஆமாமா. கண்டினியூ பண்ணுங்க. சாரி. அதுதான். ஆமா. இப்போ ஒரு பக்கம் எண்ட் ஆஃப் டெமோக்ரஸி பேசும்பொழுது, டெமோக்ரஸிய எவ்வளோ கேலி கூத்தா இவங்க ஆக்கியிருக்காங்கங்கிறது வழியா தான் கிளைமேட் சேஞ்ச பார்க்க வேண்டியது. இப்போ கிளைமேட் நிச்சயமா. ஜஸ்டிஸ் வரும்போது, இப்போ எனக்கு நேத்து திடீர்னு வண்டி ஓட்டின்னு இருக்கும்போது நெறைய யோசிச்சுன்னு நைட்டு ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில வந்து சுத்தின்னு இருந்தேன். நைட்டு ஒரு 9, 10 மணிக்கு மிர்தாத்து கூட. அப்போ பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஆ இந்த குளோபுங்கிற வார்த்தைய கூட நம்ப ரீடிஃபைன் பண்ணணுமோ! ஏன்னா மொழி ரொம்ப முக்கியமா பார்க்குறேன் டெமோக்ரஸில. ம். இந்த குளோபுங்கிறது ஏதோ ஜியோகிராபிக்கல் டெர்ம்ங்கிறதுனால நமக்கு அந்நியப்பட்டதா இவங்க பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ம். வெளியில சில ஸ்காலர்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, பிளானட் சேஞ்சுன்னு தான் எழுதுறாங்க அவங்க. ம். பிளானட் கேட்டாஸ்ட்ரோஃபின்னு எழுதுறேன். ஏன்னா அந்த குளோபுங்கிற வார்த்தை ஏதோ ஆ, இந்த புவி அப்படின்றது நம்ம அதனால தான் மண்ணு மண்ணுன்னு பேசுகிறோம். மண்ணு ம். நிலம்னு. புவின்னு பேசும்போது அது புவினா பெரிய லார்ஜர் எக்ஸ்டென்ட் அது தன்னை தானே சீர்படுத்திக்கும். இவ்வளோ பெரிய பூமியில் நம்ம என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு மாதிரி ஒரு மெத்தனை போக்கு வந்துடுற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளோபுங்கிற வார்த்தை ரொம்ப அது ஒரு மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. குளோபுனா ஒரு ஸ்பியர் ஜியாய்டு அப்படிங்கிற ஒரு படித்தவங்க மத்தியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க பாமரர்களுடைய இது வேறையா இருக்கு. ம். படிச்சவன் போய் இவ்வளோ பெரிய கடல் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொட்டுவோம். இவ்வளோ பெரிய பூமி இருக்கு என்ன இப்போ 1/3 வாழறோம் என்ன அப்படின்ற ஒரு மையம் வந்துடுறாங்கன்னு தோணுது. இன்னொரு பார்வை என்னன்னா, வசதியானவங்களுக்கு இதை பற்றி ஏன் கவலை இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு பிளானெட்டில் போய் வாழ்ந்துக்கலாம். இல்லை ஃப்ளையிங் சாசர் மாதிரி எங்கே பறந்துனே கூட வாழ்ந்துடலாம்னு நினச்சிருக்கலாம் டெஸ்லா மாதிரி ஆட்கள்லாம். ம். நம்ம ஏன் அவன் பூமியில் அதான் நான் காலை வச்சு சொல்றான். நிற்கிறேன். அதான் பூமியில் நான் ஏன் கால் வச்சுன்னு இருக்கணும் உங்களை மாதிரி நான் என்ன பிச்சைக்காரனாங்கிற மாதிரி அவன் கேட்பான். ம். அவன் கேட்கறதே வேற யாராவது நம்மளை கேட்க மாட்டான். பிச்சைக்காரன்னு பார்த்தா அவன் அம்பானி ஆதானியை கேட்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு நம்மளை பற்றி ம். என்ன கன்சர்ன் இருக்கு. உன்ன மாதிரி பிச்சைக்காரன் நாடான்னு கேட்பான். இல்லைன்னா உன்ன மாதிரி போக்கத்தவனான்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அரகன்ட்டு தான் அவனுடைய எழுத்துக்கள்ல பேச்சில் வெளிப்படுது. அப்போ இந்த குளோபுங்கிறத தாண்டி இந்த வியாபாரிங்களும் சில பார்லிமெண்டேரியன் அரசியல்வாதிகளும் கூட இந்த குளோபை தாண்டி போயிட முடியுங்கிறதுனாலே இந்த பூமி எக்கேடு கெட்டா என்ன. இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்களே எப்படியும் அழிய போகுது அதில் நான் அழிக்கிறதுல என்ன பெருசாக போயிடுதுன்னு கேட்பாங்கல்ல. ம். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணும். அது வந்து அந்த டெமோக்ரஸிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2, 3% மக்களுக்கான டெமோக்ரஸியா மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். அ பணம் படைத்தவன், பவர் உள்ளவன், இன்ஃப்ளூயன்ஸ்டு, ஐடென்டிட்டியில மேல இருக்கிறவன், ஒண்ணு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு இருக்கணும். அல்லது ம் என்ன சொல்றது? ஏதோ ஒரு வகையில நம்ம கடைசி எபிசோட்ல பேச வேண்டியதா வந்து போச்சு. அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தா, அவங்க கையில டெமோக்ரஸிய தூக்கி குடுத்துடுறாங்களோ, இந்த ஓட்டு வாங்குனவங்கலாம். இத ம். பிரச்சனைகள சமாளிக்க முடியாம கார்ப்பரேட்ட அணுகுவாங்க இல்லையா? சொல்யூஷனுக்கு அரசாங்கத்தில. அந்த மாரி இப்போ முன்னாடி வந்து அது ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம பார்லிமெண்ட்டே தூக்கி கையில குடுத்துட்டோமோ ப்ராஜெக்ட்டான்னு தோணுது. அதுதான் அங்கருந்து தான் கிளைமேட் சேஞ்ச திருப்பி வேற டைரக்ஷன்ல பார்க்கணும்னு கூட நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கிளைமேட் சேஞ்ச பத்தி தெரியுங்கிறாங்க. பல விஷயங்கள் நம்ம கேட்க கேட்க பார்க்க பார்க்க தெரியும்ன்றது ஒண்ணு. ஆனா ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது எங்க போய் நடக்குங்கிற அசம்ப்ஷனுக்கும், நடக்கிற ப்ராசஸ்ல இருக்கிற அந்த துன்பம், யார இப்போ சிலர்லாம் யூஸ்லெஸ் கிளாஸ்ன்னு ஒதுக்கிடுறாங்க. இவங்க ம். இவங்க பூமியில வாழ்ந்து என்னன்னு நினைக்கும் பொழுது, அவர்களுக்கான எ எத பத்தி யோசிக்க போறாங்க? இந்த பூமி அவங்களுக்கானதா இல்லன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு, அவங்க இருந்து இல்லாத என்ன பயன்ற மாரி யோசிக்கிறதுனால, இந்த எண்ட் ஆஃப் டெமோக்ரஸில இருக்கிற ஜஸ்டிஸ் கூட அ ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. மீண்டும் மீண்டும் என்னன்னா, அந்த ஷிவ் கேட்கிற கேள்வி தான். வேர் இஸ் த பார்ட் ஆஃப் நேச்சர் இன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? ம். அந்த கேள்விய தான் மீண்டும் மீண்டும் நம்ம இளைஞர்கள் மத்தியில கேட்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தோணுது. 2, 3 நாளாவே அத ரொம்ப இப்போ நான் அந்த வேலூர் மேடையில கூட அதான் நான் சொன்னேன். கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு இயற்கையினாலே மனிதன் மட்டும் தான் இருக்கான். அத விட்டா அவனுடைய தேவைகள் பூர்த்தி. நான் வந்து உடனே நம்ம அம்பேத்கருக்கு அறிவு இல்லையான்னு ஆரம்பிச்சுடுறோம். நம்ம அத பத்தி பேசல. நம்ம உலகம் முழுக்க இருக்கிற ம். கான்ஸ்டிடியூஷன பேசுறோம். நம்ம அந்த பார்வையில போல. யார் சிறந்த கான்ஸ்டிடியூஷன கையில வச்சிருக்கான் போல. பெரும்பாலான கான்ஸ்டிடியூஷன் நான் படிச்சிருக்கேன். படிச்சதன் அடிப்படையில இயற்கையினாலே அது மனிதனுடைய ரிசோர்ஸா பார்க்கப்படுது. சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து எல்லாம் கரெக்ட்டு தான். அது அது வந்து என்ன வகையான டெமோக்ரஸின்னா,
அது ஒரு ஆந்த்ரோபோசீனிக் டெமோக்ரஸியாக இருக்குது. அதில் ஒரு லிவிங் திங்ஸ் வேறு எதுவுமே கணக்கு இல்லை, நான் லிவிங் திங்ஸும் கணக்கு இல்லை ரிசோர்ஸில். இது அத்தனையும் மனிதன் பயன்படுத்துறதுக்காக இருக்குங்கிற அளவில் தான் கான்ஸ்டியூஷன் இருக்கு. இப்போ சுத்தமான தண்ணி வேணும்னா எதை வேணால் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்கிறது, செலனிட்டியை கூட்டலாம். கடலில் போய் நான் சுத்திகரிக்கிறேன் அப்படின்னு செலனிட்டியை கூட்டலாம். ஆறை வழி மறித்து வேறு டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஆனால் மனிதன் பிரதானம் கான்ஸ்டியூஷனில். அப்போது மனிதன் பிரதானமாக கூட இருந்துட்டு போயிட்டு, ஏன்னா அவன் தான் எழுதுறான். ஆனால் அவன் வாழ்வதற்கு துணை நிற்கக்கூடிய அத்தனைக்கும் என்ன பார்ட் இருக்குங்கிற கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ இந்த எண்ட் ஆஃப் டெமோக்ரஸிலேருந்து ஒரு நூலையாவது நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும்னு நினைக்கிறான். நிச்சயமா. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நீங்க பேசும்போது ஒண்ணு தோணுச்சு என்னன்னா, எல்லா டெமோக்ரஸின்னா என்ன? ம் டெமோக்ரஸி இஸ் அ மாடல், அவ்வளவுதான். ம் நாமளே வந்து ஆட்சி எப்படி பண்றோன்றதற்கான ஒரு மாடல். ம் அண்ட் டெமோக்ரஸியோட தத்துவம் என்ன அப்படின்னா வந்து, தங்களுக்காக தாங்களே வந்து நிர்ணயிச்சு ஒரு கோட்பாடுகளை வச்சு அந்த கோட்பாடுகள்ல நாங்க வந்து எங்களை நாங்களே வந்து ஆண்டுக்கிறோம் அப்படின்னு மக்கள் அவங்களே வந்து ஒரு தீர்மானம் ஏற்று அதுதான் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். ம் ஆனா அதுல மையத்துல இருக்கக்கூடியது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எந்த கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ம் சம பங்கு சம உரிமை அப்படின்னு சொல்றது, ம் ஈக்விட்டின்னு சொல்றோம் இல்லையா? ம் அந்த எல்லாருக்கும் சம ம் உரிமையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது இஸ் மையப்பகுதி. எல்லா ம் கான்ஸ்டிடியூஷன்லயும் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து அனைவருக்கும் வந்து ஒரு உரிமை இருக்கணும். ம் இது நாள் வரைக்கும் எங்களுடைய சமூகத்துல நாங்க இந்த உரிமையை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாலும், இந்த ம் ஒரு மக்களாட்சின்னு நாங்க எடுத்துட்டு வரும்போது அதற்கான அந்த சட்டங்களை நிறைவேற்றோம், எல்லாருக்கும் அந்த உரிமை சமமாக கொடுப்பதற்கான விஷயங்களை நாங்க கடைபிடிப்போம் அப்படின்றது நாமளே நம்மளுக்கு டிக்ளேர் பண்ண ஒரு சாசனம் தானே கான்ஸ்டிடியூஷன். அல்டிமேட்லி நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதாக இருக்கலாம், இருந்தாலும் ம் அதுதான். ம் ஆனா அந்த போர்ல இருந்து நம்ம எப்ப விலக ஆரம்பிக்கிறோமோ, ம் அதுல இருந்து விலகி ம் அதிகாரத்தை மையப்படுத்துதலோ அல்லது பொருளாதாரத்தை வந்து மையப்படுத்துதலோ ம் அல்லது முக்கியத்துவம், அதாவது ஒரு சமூகத்துல யார் வந்து அதிகம் ம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றத இது பண்றோம், ம் பிரபலங்கள் மூலமாக வந்து அதை வந்து அந்த ஈக்விட்டி வந்து எப்ப குறைஞ்சிட்டே போகுதோ ம் அப்பதான் வந்து சுலபமா சொல்லிட முடியுது, நீங்க இருந்த என்ன பிரயோஜனம் ம் உங்களுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீ ம் இந்த மக்கள் வந்து ப்ரொடக்டிவா இல்ல, இவங்க இருந்து என்ன பிரயோஜனம், இவங்க செத்தே போகலாம் பரவாயில்ல, பிளானட்ல இவ்வளவுதான் ரிசோர்சஸ் இருக்குது, இந்த ம் ரிசோர்சஸ் நமக்கு இதோட குறைச்சலா போச்சுன்னா நமக்கு தேவையில்லை, ம் இந்த ஆட்கள் வந்து ப்ரொடக்டிவா இல்ல அப்படின்னு சொல்றதோ அல்லது இவங்க வந்து முக்கியமானவங்க இல்லைன்னு சொல்றதோ, அது எங்க ம் வருதுன்னா நீங்க அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபலோடைய கோர் பிரின்சிபல் அந்த மக்களாட்சியில இருந்து நீங்க தவறும் போதுதான், ம் எப்ப நீங்க அந்த ஒரு அந்த உரிமையில இருந்து நீங்க வந்து தள்ளி போகும்போது ம் அந்த டெமோக்ராட்டிக்கா பிரின்சிபல்ஸ்க்கான அந்த ஒரு பொறுப்புல இருந்து நீங்க தட்டி கழிக்கிறீங்க. ம் தென் பிளானட்டரி ஜஸ்டிஸ்ல இருந்து நீங்க வெளில போறதுக்கான பொறுப்புல இருந்து நீங்க வெளில போறது ரொம்ப சுலபமாயிருது. இப்போ ம் ட்ரம்ப்புக்கு வந்து டெமோக்ரஸி மேல நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா ம் கிளைமேட் சேஞ்ச் மேல நம்பிக்கை இருந்திருக்கும் ம் இல்லையா? அவர் நான் ம் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஏன் ம் அவரால் அது எளிதாக வந்து பொதுத்தளத்துல சொல்ல முடியுதுன்னா டெமோக்ரஸி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. ம் ஏன்னா டெமோக்ரஸி மேல நம்பி இருந்துச்சுன்னா ஈக்விட்டியை பத்தி பேசியிருப்பாரு. ம் வந்த உடனே அவர் கிளைமேட் சேஞ்ச் மத்திரத்துல இருந்து வெளில வரல. ம் டைவர்சிட்டி இன்க்ளூஷன் அண்ட் ஈக்விட்டி, டிஇஐன்னு சொல்றாங்க அங்க. ஆமா. அதாவது பன்மையப்படுத்துதல், அனைவருக்கும் உரிமையை நிர்ணயித்தல் ம் மற்றும் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அரவணைச்சு போறது, இந்த ம் டிஇஏன்னு சொல்றாங்க. அத ம் வந்து அத வந்து நிராகரிச்சிருக்காரு எடுத்தோன்னு. ம் அதாவது நம்ம ஊருல நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு ம் வந்து திடீர்னு ஒருத்தர் புதுசா பிரதம மந்திரியா வந்துட்டு ம் எனக்கு வந்து இந்த நம்ம கொடுத்திருக்கிற அந்த வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம வந்து கோட்டான கொடுத்திருக்கோம் இல்லையா? ம் நம்ம வெவ்வேறு ரிசர்வேஷன்.
ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறோம். ம். ரிசர்வேஷன் வந்து டிஇஐங்க. ம். என்ன ரிசர்வேஷன் தான் டிஏ. அவங்க ஊர்ல ம். அதுதான் டிஏன்றது வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது அங்க. ம். ம். ரிசர்வேஷன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இன்னையோட ரிசர்வேஷன் எல்லா வேலை வாய்ப்புலையும் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னான்னா எவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு நம்ம ஊர்ல இருக்கும். ம். 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 அதுதான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. அங்க அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு கூட நடக்கல. ஏன்னா அதுக்கான பொலிட்டிக்கல் வாய்ஸே இல்லாத ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. ம். ம். சோ ஓவர் நைட் அந்த மனுஷன் அதில இருந்து வெளில வராரு. ம். அதே சமயம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ரெஸ்பான்ஸுக்கான அந்த பாரிஸ் அக்கார்ட்ல இருந்து வெளில வராரு. ம். 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 ஒரே சமயத்துல ரெண்டுத்துல இருந்து வெளில வராரு. இது ம். நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ம். யாருக்கு வந்து மக்களாட்சியினுடைய உண்மை தத்துவத்துக்கு மேல யாருக்கு நம்பிக்கை இல்லையோ ம். அவங்க வந்து பவர் சென்ட்ரலைசேஷனை விரும்புறவங்களா இருப்பாங்க. ம். அதே இதுல இருக்கவங்க தான் பவர் சென்ட்ரலைசேஷனை விரும்புறவங்க தான் வந்து ப்ராஃபிட் ஓவர் கிளைமேட் ம். ஜஸ்டிஸ் அப்படின்னு பாக்குறவங்களா இருப்பாங்க. என்னுடைய ம். லாபம் எனக்கு முக்கியம், கிளைமேட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீன் பாக்குறவங்களும் அதே அது ம். வந்து ரெண்டும் வந்து ஒரே பார்வைன்றது தான் என்னுடைய அஹ், இது யோசனையா இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஆமாம்மா. இப்போ இந்த டிஏனா இப்போ இவங்க நேரடியாக கிளைமேட் சேஞ்சை கிளைமேட்டை கெடுக்கணும்லாம் வேலை செய்யல. இவங்க மக்களையும் சூழலையும் சுரண்டணும். ஹையர் ஸ்டேட்டான கூட இல்லை, அவங்களுடைய தனிப்பட்ட சௌகரியங்களுக்காக தான் வாழற மாதிரி தெரியுது. நான் 4 பேரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று மெட்டாவோடைய ஓனரு, ஒன்று டெஸ்லா, இன்னொன்று அமேசான், இன்னைக்கு இந்தியாவில் ஜொமேட்டோவுடைய ஓனரு. இவங்க 4 பேருக்கும் ஒரே கேரக்டருக்கு தன்னை இம்மார்டல்ஸாக அறிவிச்சுக்கணுங்கிற கேரக்டர், அதற்கான மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக ம், வருது. ம், டிஏஜிங்கில் 4 பேரும் வேலை செய்கிறாங்க. ம், அப்போது அந்த டிஏஜிங்கில் 4 பேர் வேலை செய்கிறது கவனிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இவனுக்கு என்னமோ இன்னும் ஒரு 50 100 வருஷத்துக்கு நான் வந்து இந்த பூமியை ரூல் பண்ணுவேன். அதாவது யார் ரூல் பண்ண போகிறோன்ற ஃபைட்டு தெரியுது. இதில் ஜொமேட்டோக்காரன் இணைஞ்சது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவங்க ம். 3 பேரும் பெரும் முதலைகளாக இருக்கிறாங்க. இவன் இங்கே இங்கே இருந்த ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு அவங்கள சேலஞ்சு பண்ணுற மாதிரி அவன் பயங்கர செலவு பண்ணி ஆட்களை கூட்டின்னு வந்து டிஏஜி பண்ணிக்கிறான் அவனை. ரொம்ப இளமையாக மாற்றின்னு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறான்னு வைங்க. ம். இவங்களுடைய நோக்கமே தன்னை ஒரு கடவுளாக நிரூபிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. இங்கே ஆமா. எப்படி நம்ம ஆதித்யநாத் வந்து இன்டர்வியூவில் சொல்லும் பொழுது இதெல்லாம் மனிதர்களுக்கான சட்டம், நாங்கள் தேவர்கள்னு சொன்னான் ஒரு நாள். ம், மனிதர்களுக்கான சட்டத்தில் நாங்கள் வந்து அவனை துன்பப்படுத்தலான்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறான். ம், குரங்குகளை குரங்குகள் மாதிரி தான் ட்ரீட் பண்ண முடியும், நாய்களை நாய்கள் மாதிரி தான் ட்ரீட் பண்ண முடியும், மனுஷங்களை மனுஷன் மாதிரி தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான ஒரு காட்மேன்ஷிப்னா, ம், கார்ப்பரேட்டில் இருக்கிறதும் ஒரு வகையான காட்மேன்ஷிப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அங்கே தான் டெமோக்ரஸி உடஞ்சி போகுது. கிளைமேட் பற்றின கவலை இல்லை, ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் சொன்ன டைவர்சிட்டி, இன்க்ளூசிவ்னஸ், ஈக்விட்டி பற்றி கவலை இல்லை. அப்போது தன்னை காட்மேன்ஷிப்பாக அறிவிச்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்ம தொடக்கத்தில் ஆரம்பித்த கும்பமேளாவிலேருந்து இன்னைக்கு கும்பமேளாவை தினசரி ஒருத்தர் முதல்வர் வந்து அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸை புள்ளிவிவரத்தை சொல்லி 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 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் 10 பேர் எடுத்தால் இன்னைக்கு அவர் இருக்கிறதாக நியூஸில் போடுறான் வேர்ல்டில். காரணம்னா அந்த 65 பேருக்கான கட்டமைப்புகளை அவர் பண்ணிட்ட மாதிரி ஒரு பிம்பமும் பின்னாடி உருவாகுது இல்லையா. 65 கோடி ம், பேர் வந்து பயணப்பட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, அவங்களுக்கான உணவு, அது இதுன்னு இவங்க உறுதிப்படுத்திட்ட மாதிரி ஒரு கட்டமைப்பை பில்ட் பண்ணுறாரு அவர். ஆனால் அது எவ்வளோ ஃபேக்கானதுன்னு நமக்கு தெரியும். இந்த நம்பரே முதல்ல இந்த என்ன எதன் அடிப்படையில் பண்ணியிருக்க முடியும்னு தெரியல. 2.5 கோடி பேர் ஒரு நாளைக்கு பயணப்பட்டிருந்தா தான் அவங்க சொல்கிற டேட்டா வரும். 2.5 கோடி பேர் பயணம் பண்ணுறதுக்கு இந்தியாவில் எங்கே ரூட் இருக்குன்னே தெரியல. ம். இந்தியாவில் எங்கே மக்கள் இருக்காங்கன்னே தெரியல முதல்ல. ஏன்னா ஆமா. 65 கோடி பேர்னா 140ல் பெரும்பாலும் வயசானவங்களும் குழந்தைங்களும் கழிச்சாக்கா நமக்கு இருக்கிறது ஒரு அதுதான் வரும் 65 கோடி. அவங்க எல்லாரும் ஆமா. சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 25 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கம்பல்சரியாக குளிச்சிட்டோம். மேபி நம்ம நம்மளுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டுலாம் டிஜிட்டலாக எடுத்து அதை ஒரு பென்ட்ரைவில் போட்டு அதை ஒரு வேளை ஆதித்யநாத் முக்கி எடுத்துட்டு இவங்கெல்லாம் குளிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரான்னு தெரியல. அப்படி ஒரு நம்பராக இருக்குது. அது இருக்கலாம். எப்படி நம்ம சொல்ல முடியும்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம 60+லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 10 12% இருக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு அது மாதிரி ஒரு 10% இருக்கும். இதெல்லாம் கழிச்சா ம். இவங்க சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாற்று மதத்தினர் உட்பட சேர்த்து கும்பமேளாவில் கும்மி அடித்த மாதிரி வந்துடுது இது குளிச்சுட்டு. ஆமா. அது இந்த நம்பரே ஒரு மாதிரி இருக்கு. இதை கட்டமைச்சு இவங்க உருவாக்க போற தேசத்தை நினைக்கும் போது ஒரு பயம். இது ஒரு காட்மன்ஷிப்பா இருக்கு.
ம், இதற்கு சற்றும் குறைவில்லாத தொழில்நுட்ப ஜோசியர்கள் நான் சொல்லுவேன். இவங்க வந்து தொழில்நுட்ப காட்மேன்ஷிப்ஸ் இவங்க. நம்ம ம், டெஸ்லா மாதிரி ஆட்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தொழில்நுட்பம் என்கிட்ட இருக்குது, நீ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வேணாம், ஏர் ஃபோர்ஸ் வேணாம், ப்ரொடக்ஷன் யூனிட் வேணாம், சர்வீஸ் செக்டர் வேணாம், விவசாயம் வேணாம், யாருமே ஃபிஷரிஸும் வேணாம், யாருமே வேணாம், நான் மட்டும் இருந்தாலே இந்த உலகத்தை காப்பாற்றிடுவேன்னு சொல்லக்கூடியதும் காட்மேன்ஷிப் மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு விஸ்வரூபம் எடுத்து கிருஷ்ண பெருமாள் மாதிரி நின்று அவங்கவுங்க நினைக்கிறதான் தான் தோணுது. இப்போ இந்த காட்மேன்ஷிப்பு அதை அது அது அதை நோக்கி தான் பார்லிமெண்டேரியன்ஷிப்பு ஒரு காலத்தில் இருந்தது. நேரு மாதிரி ஒரு பிம்பமோ, கோர்பச்சா மாதிரி ஒரு பிம்பமோ, லெனின் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு பெரிய இது மாவோ மாதிரி பெரிய பெரிய பிம்பங்கள் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சோஷியலிஸ்ட் மாடலு, இடதுசாரி வலதுசாரின்னு மாடல் எடுத்தால் கூட அவர்களை வச்சு தான் வந்து தேசத்தை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி அப்படி ஒரு தலைவரை காட்ட முடியல. நீங்கள் ஆதித்யநாத்தும் காட்ட முடியாது, மோடியும் காட்ட முடியாது, ஆதானி தான் காட்ட முடியுது. அப்போ அந்த இடத்தையும் நம்ம உடைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்திரா காந்தி, நேரு, சாஸ்திரி அப்படி இருந்த காலம், விபி சிங்னு ஒரு 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 நேஷனுடைய ஃபிகராக இருந்தது போக, இன்னைக்கு ஒரு ம். நேஷன் அப்படின்னாலே ஒரு பிரைவேட் கம்பெனியோடைய ஓனராக இன்னொரு நேஷன் அதான் நினைக்குது. இப்போ இப்போ ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசம் பயணப்படுறோம்னா இவங்க நேராக போய் என்ன மாடல் இருக்கு, என்ன அரசியல்வாதிகளை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும்னு சந்திக்கலையே. அங்கே இருக்கிற வியாபாரிகளை சந்திக்க தானே போகிறாங்க. அங்கே இருக்கிற வியாபாரிகளோட குழந்தைங்கள கூட முட்டி போட்டு விளையாடுறாரு. இப்போ ம். குழந்தைங்க எந்த குழந்தையாலும் நம்ம விளையாடுவோம், ஆனால் அதை ஒரு தனக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜான்னு நினைக்கிறாருல்ல. ஒரு ஒரு மஸ்கோடைய வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறத தனக்கான ப்ரிவிலேஜான்னு நினைக்கும் பொழுது இந்த தேசத்தை அவர் எப்படி வழிநடத்துவார்ன்ற கேள்வி ஆனா இருக்கு. மஸ்கோட வீட்டுல இருக்குண்ணே, அவர் ஒயிட் ஹவுஸ்ல சந்திச்சாருண்ணே அவரை. அதான் ஏதோ அது அவர் வீடு தானே. இப்படிதான் ஆகிப்போச்சு. இப்போ அவர் நினைக்கிறது தான் எல்லா அமைப்புகளும் புரட்டி போட்டுன்னு இருக்காப்புல. ட்ரம்ப் கூட நியூஸில் வர மாட்டாப்புல. அப்போ அது மாதிரி இப்போ போய் சந்திக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ட்ரமாட்டிக்கான ஒரு உலகத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்காம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காட்மேன்ஷிப் உடைக்காம டெமோக்ரஸியோ இல்லை இந்த கிளைமேட் சேஞ்சோ எதுவும் பண்ண முடியும்னு நான் இது பண்ணல. பலரும் இந்த கிளைமேட் சேஞ்சை ஒத்துக்கிறதே இல்லை. மகா பிரளயத்தில் எதுவும் ஒன்றுன்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு பக்கம், தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் ஈஸியாக மாற்றிட முடியும், இதெல்லாம் எவல்யூஷனில் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பார்க்காத ஒரு நிகழ்வு இல்லைன்னு டெக்னாலஜி பேசக்கூடியவங்க இப்படி பேசுகிறாங்க. பக்திமான்கள் இப்போ இதெல்லாம் இயற்கையில் கடவுள் காப்பாற்றிடுவாருன்னு கடவுள் மேலே பழி போடுறவங்களும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே பழின்னு சொல்ல முடியாது, பொறுப்பு போடுறவங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே பொறுப்பு போட்டும் தான் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரகம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த எண்ட் ஆஃப் டெமோக்ரஸின்னு பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல உடஞ்ச மாதிரி எனக்கு தோணலை. பார்ப்போம், அடுத்து வரக்கூடிய 2 சீசனில் இதை பற்றி விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன் நான். நன்றி. நன்றி. தொடர்ந்து கேட்க